சொந்த வீடு அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேரோட கனவாக இருக்குது. நம்ம டெட் ஃப்ரீயாக இருக்கலாமா, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணலாமா, இஎம்ஐயா எஸ்ஐபியா, எது பெட்டர் சாய்ஸ்ன்றதை பார்ப்போம். நீங்கள் இந்த 3 lakhs rupees-ஐ ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே 7 lakhs சேவ் பண்ண முடியுது. இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 16 lakhs வரை சேவ் பண்ண முடியுது. எனக்கு லாங் டேர்மில் பண்ணும்போது நல்ல கார்பஸ் கிரியேட் ஆகுது. சொந்த வீடு அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேரோட கனவாக இருக்குது. அந்த பிரைமரி நீடை அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஹோம் லோன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு வேலைக்கு போன உடனே ஒரு ஹோம் லோன் போட்டு வீடு வாங்கியாச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த சோஷியல் ப்ரெஷர் எல்லாருக்குமே கிரியேட் ஆகுது. ஒரு மேட்ரிமனியில் ஒரு வரன் பார்க்கும்போது கூட சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு சொந்த வீடுன்றது ஒரு குவாலிஃபிகேஷன் மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் சொந்த வீடுன்றது கனவாக இருந்துச்சு. இப்போ ஹவுசிங் லோன் மூலியமா அதை ஈஸியாக ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். சரி, சொந்த வீடு எடுத்தாச்சு, 2 வருஷம் நம்ம பேமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு மைண்ட் செட் வருது, நம்ம டெட் ஃப்ரீயாக இருக்கலாமா, இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணலாமா அப்படின்றது கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இஎம்ஐயா எஸ்ஐபியா, எது பெட்டர் சாய்ஸ்ன்றதை பார்ப்போம். நீங்கள் ஒரு போனஸ் ஆர் ஒரு இன்சென்டிவ் வருது, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸ் மணி இருக்குது, அந்த மணியை இஎம்ஐயில் ரீபேமெண்ட் பண்ணும்போது என்ன பெனிஃபிட் கிடைக்கும், இல்லை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒதுக்குறீங்க அப்படின்னும் போது என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது ஒரு எக்ஸாம்பிள் வைஸ் பார்க்கலாம். ஹோம் லோன் 50 lakhs எடுக்கிறீங்க, டென்யூர் 20 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.50%. அதுக்கு இஎம்ஐ 43,391 rupees நீங்கள் இஎம்ஐயாக பே பண்ணுவீங்க. டோட்டலாக 20 yearsல பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து 1,04 lakhs நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அதில் 50 lakhs பிரின்சிபலுக்கும் ரிமைனிங் 54 lakhs இன்ட்ரெஸ்ட்டுக்கும் போயிருக்கும். யூஸ்வலாக ஒரு ஹோம் லோன் எடுக்கும்போது இனிஷியல் பேமெண்ட் பண்ணியிருப்போம், ப்ளஸ் இஎம்ஐயும் எடுத்திருப்போம். அப்படி எடுக்கும்போது முதல் 3 வருஷம் அதிக கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். உங்களால் ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மியாகவே இருக்கும். ஸோ முதல் 3 வருஷம் நீங்கள் ரீபேமெண்ட் எதுவுமே பண்ணலை. 4th year, 5th year, 6th year உங்களால் எவ்ரி இயர் 1 lakh பே பண்ண முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 lakh ரூபியை நீங்கள் ஹோம் லோனுக்கு ரீபேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சேவ் ஆகும், எவ்வளோ டென்யூர் கம்மியாகுன்றதை பார்க்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன், இந்த சேம் 1 lakh ரூபியை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு நல்ல டைவர்சிஃபைட் ஃபண்டில் போடும்போது 12% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு 20 years கழிச்சு எவ்வளோ கார்பஸ் கிரியேட் ஆகுன்றதையும் பார்க்கலாம். இப்போ ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட் பண்ணுறீங்க, 4th year, 5th year, 6th year 1 lakh பண்ணுறீங்க, டோட்டலாக 3 lakhs பண்ணியிருக்கீங்க. அப்படி 3 lakhs டோட்டலாக பண்ணும்போது லோன் டென்யூர் 20 yearsலேருந்து 18.4 years இருக்கும். 20 months உங்களுக்கு கம்மியாக இருக்கும் லோன் டென்யூரில். இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்க்கும்போது 7 lakhs உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். அதாவது உங்கள் ஹோம் லோன் 18 years 4 monthsக்குள்ளேயே க்ளோஷர் உங்களால் பண்ண முடியுது. இதே அமௌண்ட்டை நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் டைவர்சிஃபை ஃபண்டில் போடுறீங்க, 12% ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களால் 16 lakhs கார்பஸ் கிரியேட் பண்ண முடியுது. சேம் லோன் எண்ட் ஆஃப் 20th year முடிவில் இந்த கார்பஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக. நீங்கள் இந்த 3 lakhs rupees-ஐ ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே 7 lakhs சேவ் பண்ண முடியுது. இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 16 lakhs வரை சேவ் பண்ண முடியுது. டோட்டல் டிஃப்ரென்ஸ் 9 lakhs இருக்குது. ஸோ நீங்கள் ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த 9 lakhs நெகட்டிவ் அவுட்கம் ஆயிரும். இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி கார்பஸை பில்ட் பண்ணிங்கன்னா அந்த 9 lakhs உங்களுக்கு எக்ஸஸ் ரிட்டர்ன்ஸாக கிடைக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அப்படின்னு வரும்போது நீங்கள் எந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணலாம். இதே மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னும் போது கோல்டு ஆர் சில்வர், ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இது எல்லாமே கலந்து இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணும்போது ஸ்டேபிள் ப்ளஸ் க்ரோத் ரெண்டுமே இருக்கும். நீங்கள் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 12% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்கலாம். இப்போ லம்சமாக 3 payments பண்ணும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ மந்த்லி பே பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு மாதம் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியும் அப்படின்றவங்க இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஹோம் லோன் எடுத்துடுறீங்க, எடுத்த உடனே மந்த்லி இஎம்ஐயோடு சேர்த்து எக்ஸஸாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ண முடியும் அப்படின்னா அந்த மணியை இஎம்ஐக்கு பே பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இதை ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி பே பண்ணால் என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கின்றத டிஃபரன்ஸ் வைஸ் பார்க்கலாம். உங்களால் எக்ஸஸாக மந்த்லி 10,000 rupees பே பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10,000 rupees-ஐ இப்போ நீங்கள் இஎம்ஐ ரீபேமெண்ட்டில் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணிட்டே வரீங்க. அப்படி பே பண்ணும்போது 20 years லோன் டென்யூர் 13 yearsக்குள்ளே நீங்கள் உங்கள் லோனை க்ளோஸ் பண்ண முடியும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் சேவிங் பார்த்தீங்கன்னா 34 lakhs நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டே சேவ் பண்ணுவீங்க. டோட்டல் 54 lakhs இன்ட்ரெஸ்ட்லேருந்து 34 lakhs கம்மியாகி ரிமைனிங் அமௌண்ட் தான் இன்ட்ரெஸ்ட் போர்ஷனாக போகும். இதே மணி 10,000 rupees-ஐ நீங்கள் எஸ்ஐபியில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எஸ்ஐபியில் ஸ்டார்ட் பண்ணி 20 years ரெகுலராக கன்டினியூ பண்ணுறீங்க. சேம் 12% ஃபண்ட் பெர்ஃபார்மன்ஸில் அந்த கார்பஸ் 91 lakhs மேலே க்ரோ ஆயிருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது டிஃபரன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 91 lakhs கார்பஸ் கிரியேட் ஆகுது, இங்கே 34 lakhs இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆகுது.
நீங்கள் 91 lakhs மைனஸ் 34 lakhs அப்படின்னு பார்க்கும்போது மோர் தென் 57 lakhs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஹோம் லோனே க்ளோஸ் பண்ணிடுறேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் சேவ் ஆகுது, நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி நல்ல கார்பஸை கிரியேட் பண்ணுறேன், ஸோ எனக்கு வந்து லாங் டேர்மில் பண்ணும்போது நல்ல கார்பஸ் கிரியேட் ஆகுது, அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கால்குலேஷன் வைஸ் இங்கே தான் எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நீங்கள் ஹோம் லோன் எடுக்கும் போது எதர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை இஎம்ஐ ரீபேமெண்ட்டோ உடனே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸை நீங்கள் எடுக்க முடியும். நம்ம பார்த்த டிஃப்ரென்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதனால 91 lakhs கார்பஸை கிரியேட் பண்ண முடியுது. அதே மாதிரி இஎம்ஐ க்ளோஷராக இருந்தாலும் உடனே தான் நீங்கள் இஎம்ஐக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்க. அப்படி பே பண்ணும்போது 7 years ரெடியூஸ் ஆகி 13th இயர்க்குள்ளேயே நீங்கள் உங்களோட ஃபுல் ஹோம் லோனே ரீபேமெண்ட் பண்ண முடியுது எக்ஸ்ட்ரா 10,000 rupeesல. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹோம் லோனை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறேன், இல்லை நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன், 15 வருஷம் கழிச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏஜ் 30-40s லோன் எடுத்திருப்பாங்க, அதை க்ளோஷர் பண்ணுறதுக்கே 50க்கு மேலே ஆயிரும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய லெவலில் கார்பஸை கிரியேட் பண்ண முடியாமே போயிடுது. ஸோ நீங்கள் ஹோம் லோன் எடுக்கும் போதே உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கம்மியான மணியில் நல்ல ஒரு லம்சம் கார்பஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் ஹோம் லோன் எடுக்கும் போது இந்த எஸ்ஐபியும் சைமல்டேனியஸாக உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். சரி, என்னால் 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ண முடியல, நான் ஒரு 43,000-44,000 rupees இஎம்ஐ பே பண்ணுறேன் ஆல்ரெடி, என்னால் அடிஷனலாக 10% சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் 4,400 rupees எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணால் கூட சேம் 12% பர்ஃபார்மன்ஸில் 20 yearsல அதோட கார்பஸ் 40 lakhs கிரியேட் ஆகும். 4,400 rupees மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 40 lakhs கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். என்னால் நிறைய பே பண்ண முடியாது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் 10% உங்கள் இஎம்ஐலேருந்து கூட எடுத்து இந்த மாதிரி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு லம்சம் கார்பஸ் கிரியேட் பண்ண பிளான் பண்ணலாம். நான் வந்து இஎம்ஐ க்ளோஸ் பண்ணணுமா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணுமான்னு எனக்கு கரெக்டான டெசிஷன் எடுக்க தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் டுயல் ஸ்ட்ராட்டஜி கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். டுயல் ஸ்ட்ராட்டஜினா உங்கள் ஏஜ் 30s 40s இருக்கீங்க அப்படின்னா 50% இஎம்ஐ கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ரிமைனிங் 50% எஸ்ஐபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அப்படியே 50% பண்ணும்போது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு மணி சேவ் ஆகும். இல்லை உங்கள் ஏஜ் 50s இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 60% இஎம்ஐக்கு ரீபே பண்ணலாம், 40% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்கள் ஏஜ் 30-40s இருக்கீங்க, நீங்கள் 50% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் பிளான் பண்ணுறீங்க, 50% நீங்கள் இஎம்ஐக்காக பிளான் பண்ணுறீங்க. சேம் 10,000 rupees மந்த்லி 5,000 rupees எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இன்னொரு 5,000 rupees நீங்கள் இஎம்ஐக்கு ரீபேமெண்ட் பண்ணுறீங்க. அப்படி பே பண்ணும்போது உங்கள் டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.42 years கம்மியாயிரும். 15 years 7 monthsல நீங்கள் உங்கள் ஹோம் லோனை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்க்கும்போது 13.35 lakhs நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சேவ் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு 5,000 rupeesஸை நீங்கள் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது சேம் 12% பன் பர்ஃபார்மன்ஸில் ஆல்மோஸ்ட் 50 lakhs கார்பஸை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இங்கே ஒரு 50 lakhs நீங்கள் கிரியேட் பண்ண முடியுது. ஹவுசிங் லோன் இஎம்ஐயில் 13 lakhs மேலே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சேவ் பண்ண முடியுது. டோட்டலாக 63 lakhs நீங்கள் கார்பஸ் வந்து எக்ஸஸாக நீங்கள் கிரியேட் பண்ண முடியுது. நீங்கள் டிசிப்ளினாக ரீபேமெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி செவரல் லேக்ஸை சேவ் பண்ணுறதை விட லாங் டேர்ம் கோல்ஸ்க்காக டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸை இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் வெல்த் பில்டிங் கிரியேட் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் டெட் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் இருக்கணுமா இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ண ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்துக்குமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ டெட் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலையும் நீங்கள் அச்சீவ் பண்ணணும், உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸையும் நீங்கள் அச்சீவ் பண்ணணும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு ஹோம் லோன் இஎம்ஐ நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணும்போது சைமல்டேனியஸாக ரெண்டுத்துலையுமே நீங்கள் அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி ஒரு செக்யூரான ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ண பாருங்கள். உங்களுக்கு கஸ்டமைஸ் ஹோம் லோன் ரீபேமெண்ட் கால்குலேஷன் இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு கஸ்டமைஸ் பிளானிங் இது தேவைப்படுதுன்னா நான் கொடுத்துக்க நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.